வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக மனைவி நல வேட்பு விழா பற்றி எனக்குள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். 30/8/2025 அன்னை லோகாம்பாள் அவர்களின் 111வது பிறந்த தின நாள். 33வது மனைவி நல வேட்பு நாள். அறிவித்திருக்கோவில் ஏற்றதோர் ஆனந்த விழா. திருவண்ணாமலை அறிவித்திருக்கோவில் ஏற்றதோர் ஆனந்த விழா என்ற தலைப்பிலே இக்கவி குருவின் நினைவாக என்னுள் எழுந்தது, பதிவு செய்கிறேன். மனைவிக்கு மதிப்பளித்து மந்திரி பதவி தரும் நாள். மனைவிக்கு மதிப்பளித்து மந்திரி பதவி தரும் நாள். மாசு போக்கி வாழ்க்கை தூய்மை பெருக்கும் நாள். மாசு போக்கி வாழ்க்கை தூய்மை பெருக்கும் நாள். கண்ணும் கண்ணும் இணைந்து கவிபாடும் நன்னாள். கண்ணும் கண்ணும் இணைந்து கவிபாடும் நன்னாள். காந்தரூபம் காந்தமும் காந்தமும் கலப்புற்று. காந்தமும் காந்தமும் கலப்புற்று ஒன்றான பெருநாள். காந்தமும் காந்தமும் கலப்புற்று ஒன்றான பெருநாள். பூரிப்பில் பூவையர்க்கு பூதரும் புனித நாள். பூரிப்பில் பூவையர்க்கு பூதரும் புனித நாள். பூஜ்யமாய் பெண்மையை போற்றும் இந்நாள். பூஜ்யமாம் பெண்மையை போற்றும் இந்நாள். கனிதந்து கருணையை வெளிப்படுத்தும் திருநாள். கனிதந்து கருணையை வெளிப்படுத்தும் திருநாள். கருமையம் இரண்டும் கலந்து ஒன்றான காந்தரூப அருள்நாளே. கருமையம் இரண்டும் கலந்து ஒன்றான காந்தரூப அருள்நாளே. அன்னை லோகாம்பாள் 111வது பிறந்த தின நன்னாள். 33வது மனைவி நல வேட்பு நாளாக ஒவ்வொரு தவமையமும், ஒவ்வொரு அறக்கட்டளையும், ஒவ்வொரு அறிவித்திருக்கோயிலும் குருவினுடைய துணைவியார் அன்னை லோகாம்பாள் அவர்களின் இந்த திருநாளை கொண்டாடுவதை திருவண்ணாமலை அறிவித்திருக்கோவிலில் இவ்விழா நடந்தபோது எனக்குள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இதுகாரும் செய்மெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கவியை என்னுள் ஏற்படுத்திய இறையாற்றலுக்கும் இக்கவிபாடும் ஆற்றலை என்னுள் இயக்கிக் கொண்டிருக்கும் நமது குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.